அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள். இப்போ குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டையுமே இருக்குதுங்க. ஏன்னா சுபகிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க. புத்திரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர், திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர், தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர். இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். 9 கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு, அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு. ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்படி குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க. குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் 12 பாவகத்திலேயே 9, 12 காலதேவனுக்கு 9ஆம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க. அதே போல் 12ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் தான் குரு பகவானுடைய இடம், அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த 9, 12க்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார், எப்படியெல்லாம் அவர் பலாபலனை கொடுப்பார், நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு. ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைம்பாங்க. எல்லாருக்குமே மனுஷா ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் ஒரு நல்லதை செய்யணும். நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும். அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும், அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும். அப்படி இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க. ஒரு ஆண்டு நமக்கு பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துகிட்ருக்கார். ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். காலதேவனுக்கு 3ஆம் பாவகம், முயற்சி ஸ்தானம், விரயம், வீரியம், விஜயம், எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது குரு பகவான். அப்போ மிருகஷீரிடத்திலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க. அப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள். ராகுகேது பெயர்ச்சி அதே மாதத்தில் தான் வருதுங்க. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும், இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பெயர்ச்சியுடைய பலாபலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நமஸ்காரம். சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலதேவனுக்கு 5ஆம் பாவகம், சூரியனுடைய அதிபதி, ஆதிக்கம் கொண்டது சிம்மம்ங்க. எதையுமே அதிகாரம், எதையுமே கவனமாக இருக்கக்கூடியவங்க. சின்ன கோபங்கள் வந்தாலும் அது அர்த்தத்தோடு கோபப்படக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இருப்பினும் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ கேது பகவான் உங்களுக்கு வந்துடுவார், ஜென்மத்துக்கே வரக்கூடிய காலகட்டங்கள். இருப்பினும் உங்களுடைய குரு பகவான் எந்த விஷயத்தை கொடுக்குறார் அப்படின்னா நல்ல விஷயத்தை கொடுக்குறார். பயப்படவே வேண்டாம். எல்லா ராசிக்காரர்களுக்குமே குரு நல்லதான் கொடுப்பார். அதாவது 11ல் குரு உட்கார்றார். மிதுனத்தில் அமரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்காரார். மிதுனம் அப்படிங்கிறது என்னதுங்க, கம்யூனிகேஷன். அப்போ உங்களுக்கு மக்கள் வழியே, மக்கள்னால ஒரு செல்வாக்கு, கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், மக்கள் தொடர்பு நல்லா இருக்கும், நட்பு வட்டாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ முயற்சி, நீங்கள் என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியெல்லாம் தடை தாமதம் இல்லாமல் சிம்மராசிக்கு வாரி வழங்க போகிறார் குரு பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குழந்தைகள்னால நல்ல பெயர், குழந்தைகள்னால ஒரு விமோச்சனம், குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ரமோஷனு, வேலை வாய்ப்பு, அதே போல் நல்ல கல்லூரியில் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா,
இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கூல் மாற்றலாம், காலேஜ் மாற்றலாம். அந்த மாதிரி அமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படின்னா கணவன் மனைவிடையே சின்ன 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 அப்படியே பிரச்சனைகள், ஒரு வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு வந்து அப்படியே மறையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு 11ஆம் இடமாகவும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை வந்து பார்க்கறனால உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்த கொடுக்க போகுது அப்படின்னு. ஆனால் சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கவனமாக பொருத்தம் பார்த்து எடுங்க. 2 வருஷம் 2.5 வருஷம் வந்து கவனமாக எடுக்கணும் ஜாதகத்தை திருமணத்திற்கு. அதே போல் பொருத்தம் வந்து பார்க்கணும், நல்லா இருக்கா மேட்ச்சு அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் பொருத்தம் பார்க்குறதுல இருக்குது. ஸோ அதை பார்த்து எடுங்க. ஏன்னா கடகராசி நேயர்கள் தான் நிறைய பேர் போன வருஷம் ஜாதகம் பார்க்க வந்தது மீனமும் கடகம் தான். இப்போ இந்த வருஷம் பாருங்கள் எல்லாமே சிம்ம ராசி நேயர்கள் தான் லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைகள்னு கொண்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் அப்படி அவங்களுக்கு பாடாப்படுத்தும். அப்போ உடல் தொந்தரவு, ஆரோக்கிய தொந்தரவுல பிரச்சனை வரும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும், கவனமாக பார்க்கணும். அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். நீங்கள் எதையுமே வந்து உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்கக்கூடிய அவசியம் இருக்கும். கேது வரனால கண் பிரச்சனை, கண்ணு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே போல் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள், ஏதாவது ஒரு தீர்வு எடுக்கணும் அப்படின்னா முடிவு எடுக்கணும்னா கொஞ்சம் எப்பயுமே தன்னிச்சையாக செயல்படக்கூடியவங்க நீங்கள். ஆனால் இனி வர காலகட்டத்தில் யாரையாவது கேட்டுக்கலாமா, ஆலோசனை பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு தடுமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த கேது வந்து உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுன்னே வச்சுக்கலாம். அப்போ குரு பகவான் நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனாலும் இந்த கேது வந்து சில தடை தாமதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்போ அதிவீதியமாக சம்பாதிக்கிற, மறைமுகமாக சம்பாதிக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாம் வச்சுங்களேன், ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா 70% நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி யோகமெல்லாம் இவ்வளோ நாளாக 2ஆம் இடத்துல இருந்த கேது வந்து தடை பண்ணிகிட்டு இருந்துச்சு. இனிமேல் அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல விஷயமா முடிவெடுக்கக்கூடிய தீர்க்கமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதே. விசாலாக எடுத்து வச்சிட்டோங்க, ஆனால் இன்னும் போகவே முடியல, கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், இந்த மாதம்னே போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த மே மாதத்துலேருந்து அது ஒரு வழிக்கு வரும். நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கான காத்துட்ருக்கிறவங்களாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு தாராளமாக பண்ணலாம், பயப்பட வேண்டாம். 11ஆம் இடம் குரு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து சனி பகவான் தடையை கொடுத்தாலும் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அமோகமான வெற்றியை எடுக்கக்கூடிய அமைப்பு. அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களாம் கவனமாக பேச்சுவார்த்தை நடத்தணும். எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அதெல்லாம் நம்ம உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கணும். அதே போல் நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள், இந்த சினிமா துறை, கலைத்துறை, இது மாதிரி துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ சிம்ம ராசி நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அமைப்பான வாய்ப்புகளையும் வருமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னா அதெல்லாம் பைய குறையக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் குரு பகவான் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் படிப்பு நல்லா இருக்கும், நல்லா மேற்கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேரண்ட்ஸ் வழியிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க. அம்மா அப்பா இது மாதிரி இவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பரிகாரம்னு சொன்னதான் திருப்தியாக இருக்குதுமா அப்படிம்பீங்க. ஏன்னா பரிகாரம் சொல்லியே பழகிட்டோம். அதை நீங்கள் கரெக்டாக போய் செய்யணும். ஒன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய எந்த மாதம் பிறந்தீங்களோ அந்த மாதம் வரக்கூடிய நன்னாள் பொன்னாள் அப்படிங்கும்போது பொதுவாக சொல்லுவாங்க, குரு பகவான் அந்தணன் தனித்து இருந்தால் மெத்த அவதிகள் உண்டு. எப்பயுமே குரு ஒரு ஜாதக கட்டத்தில் தனியாகவே இருக்கக்கூடாதுங்க, 2-3 கிரகத்தோடு சேர்ந்து இருக்கணும். அதே மாதிரி நல்ல பார்வையோடு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது நமக்கு வந்து படிப்படியான உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம தான் மாற்றிக்கணும். ஸோ இந்த வழிபாடு என்னென்னா, உங்களுக்கு மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயில், அங்கே ஏன்னா சிவன் கோயிலில் தான் நவகிரகம் இருக்கும். ஸோ அங்கே எங்கே வந்து நவகிரகம் இருக்குன்னு பாருங்கள். அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வஸ்திரம் முறைப்படி ஆகம விதிப்படி அதுக்கு சுண்டல், முல்லைப்பூ, அதே போல் ஐயரை வச்சு நீங்கள் காணிக்கையெல்லாம் கொடுத்து ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபாடு எடுத்துக்குங்க. மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குன்னு மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயில், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் வழிபாடு சிறப்பாக எடுங்க.
வியாழக்கிழமை அல்லது நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு. இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும், பார்க்கணும். எல்லா ராசிக்காரர்களுமே இப்போ இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குருமகா பெயர்ச்சி வருதுங்க. அப்போ இந்த 4 கிரகங்கள் பெயரும் போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு, இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரிகாரத்தோடு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி, ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.